ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யுவர் இஸ் ஃபைன். இன்னைக்கு எதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ யூஸ்வலா வந்து இந்த யூடியூப்க்கு வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் போடுறேன் இல்லைங்களா? அப்ப வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அது மூலமா வந்துட்டு போறப்ப நிறைய ஆட்ஸ் வந்து வரும். அப்ப அந்த அந்த ஆட்ஸ் எல்லாம் வர்றப்ப ஒரு ஆட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வைபிலி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து லேட்டஸ்ட் ஆப். ஏற்கனவே வந்து அந்த சுஃபின்னு ஒரு ஆப், ரம்மி இதெல்லாம் வருமா? அப்பவே எனக்கு பயங்கர இரிட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்துட்டு வைபிலியா ஏதோ ஒரு ஆப் அந்த மாதிரி கேட்டா வந்துட்டு சேட் பண்ணுங்க, யாரு இப்போது நீங்க கவலைப்படுறீங்களா, சேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல வந்து ஒரு ஆட் வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோசமா இருந்தது. எப்படி சொல்றது, அப்படியே பாதி எல்லாம் இவ்வளவுக்கு தான் இருக்கு. என்ன சொல்றது, ஒரு உள்ளாடைகளா அதை மட்டும் போட்டுட்டு அந்த ஆப் இது வந்துட்டு இருக்காங்க. ஈவன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க தான், பார்த்தாலே தெரியுது பேசலாம். அந்த மாதிரி எல்லாம் இருந்து அந்த ஆட் வந்து பார்த்தேன். எனக்கு அந்த ஆடை பார்க்கவே இல்லை, தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு பாத்துக்கோங்களேன். இந்த பெண்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்போதுமே வந்து அந்த காலத்துல எல்லாம் முதல்ல வந்து பெண்களை வந்து கொஞ்சம் பார்க்க சொல்லணும். அப்பெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெண் சுதந்திரம் என்னன்னா தெரியும். பெண் சுதந்திரம்ங்கிறது வந்து நிறைய பேர் வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆடைகள்ல வந்து நம்ம வந்து பாதி பாதி அரைகுறையான ஆடைகள் போட்டிருந்தாதான் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, இப்ப நிறைய இடங்கள்ல வந்து பாக்குறோம் இல்லையா, மோசமான ஆடைகள். எந்த ஆடையும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும். எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீங்க வந்து அதை கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு ஆக்வர்டா தெரிஞ்சிச்சுன்னா அந்த ட்ரெஸ் தைச்சுன்னு போடாதீங்க. அது வந்து பெண் சுதந்திரம் கிடையவே கிடையாது. எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடலாம், தப்பே கிடையாது. ஆனா என்ன சொல்றது, மாடர்ன் ட்ரெஸ் போட்டாதான் நீ வந்து பெண் சுதந்திரத்துல இருக்க அப்படின்னு அர்த்தமே கிடையாது. எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸும் எல்லாருமே போடலாம். எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுல வந்து யாரும் வந்துட்டு நான் இப்படிதான் நான் போடுவேன், நீ யாரு என்ன கேட்கறதுக்கு, அதெல்லாம் இப்ப வந்து நானும் உங்க யாரையும் வந்து கேள்வி கேட்க கிடையாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடுல அப்படி வர்றீங்களா, இவ்வளவு மோசமா இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைமைன்னு தெரியவே இல்லை. இந்த யூடியூப்ஸ் எல்லாம் வந்து பாக்குறப்ப ரொம்ப மோசமா இருக்கும். நிறைய பெண்கள் வந்து பிளவுஸ மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அந்த ஷார்ட்ஸ்ல வந்து முன்னாடி அப்படியே ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்துட்டு நின்னுட்டு இருப்பாங்க. பாவாடை மட்டும் கட்டியிருப்பாங்க. அப்புறம் பிளவுஸோட நின்னுட்டு இருப்பாங்க. கேட்டா வந்து சாரி வந்து கட்ட தெரியல, நான் வந்து அதனால ஜிப் வச்ச சாரி வந்துட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப தலைவலியே வந்துச்சு. எனக்கு யூஸ்வலா போகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லையா, அப்ப அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுமே கேட்கவே மாட்டாங்களா? அவங்க மாமனார் மாமியார் எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஈவன் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து பண்றப்ப அவங்க வீட்டுல அவங்க அம்மா எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, அப்பா எல்லாம் கேட்க மாட்டாங்களா, தம்பிங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணலாம், எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு. வீடியோ போடலாம், ஓகே, நீங்க பண்ற எல்லா ஹாப்பினஸையும் வந்து ஷேர் பண்ணலாம், எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி அதுக்குன்னு என்ன பிளவுஸோடய வந்து நிப்பீங்க, இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து இப்ப வந்து நிறைய மோகம் என்னன்னா, சினிமா ஃபீல்டுல வந்து போனா நல்ல பணக்காரங்கள் ஆயிடலாம், நல்ல வந்து ஃபேம் கிடைச்சிடும், நமக்கு வந்து ஃபேம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாட் அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. எந்த ஒரு புகழ்ச்சியும் வந்து நம்மளை இழிவுபடுத்தி வரக்கூடாது. அது அந்த புகழ்ச்சி தேவையும் கிடையாது. எந்த ஒரு பணமும் நம்மளை தரைகுறைவா நினைச்சு நம்மளை இழிவுபடுத்திக்கிட்டு அப்படி ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. இவன் வந்துட்டு படிக்கல, இப்ப திருநங்கைகள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்றாங்கன்னா அதெல்லாம் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். ஓகேப்பா, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கறதுனால அவங்க சில சொல்லி பாருக்கலாம், உங்களுக்கு என்னப்பா, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல எல்லாமே இருக்கு, நல்ல ஃபேமிலில இருந்து வரீங்க, அப்படி இருக்கிறப்ப எவ்வளவு ஒஸ்டா ஒரு பிஹேவ் பண்றீங்க. ஒரு ட்ரெஸ் நீங்க ஆட் நடிங்க, தப்பே கிடையாது, நீங்க படம் நடிங்க, தப்பே கிடையாது. எல்லாமே வந்து எல்லா இடங்களையுமே பெண்கள் வந்து க்ரோ ஆகணும். ஓகே, அதுக்காக இவ்வளவு மோசமாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஆப்புக்கு, ஏற்கனவே நம்ம ஊர்ல வந்து எங்க திறந்தாலும் எவனோட சேட் பண்றானே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சேட் பண்ணிட்டு அவளை இழுத்துட்டு போயிடுறது, இவனை இழுத்துட்டு போயிடுறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சும்மாவே இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்ததுல இருக்கு. நீங்க என்னடான்னா வைக்கலின்னு ஒரு ஆப்னு எங்கெங்கோ கனெக்ட் பண்றீங்க. ஏற்கனவே பாதி குடும்பம் கெட்டு போறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி ராங் கனெக்ஷன்னாலதான். இப்ப இதை வேற சேர்த்து விடுறீங்க. ஏன்பா இந்த ஆப் எல்லாம் தயாரிச்சு இப்படி எல்லா குடும்பத்தையும் பெருக்குறீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? அப்படியெல்லாம் இப்படி கேவலமான ஆப் எல்லாம் தயாரிச்சு நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க? அப்படி என்ன பணம் சம்பாதிக்கணும் நீங்க பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி?
பெண்களுடைய இந்த மாதிரியான ஆசைகளை வந்து நீங்க இந்த மாதிரி பெரிய ஆளாகணும், இந்த மாதிரி நம்மளும் ஷோ காமிக்கணுங்கிற ஆசைகளை யூஸ் பண்ணிக்கிறீங்களே பெண்களே, உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. படத்துல நடிச்சுட்டு பெரிய ஆள் கிடையாது. ஓகே, படம்ங்கிறது சினி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு என்ன சொல்றது கலை நயம் மிக்க ஒரு இது. நிறைய பேர் என்டர்டைன் பண்ற ஒரு விஷயம். அதை இப்ப எல்லாருமே அது மீது மோகமா ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இது காசு சம்பாதிக்கிற விஷயமாவும் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் எல்லாரும் இப்படி மாறிட்டீங்களா என்னன்னே தெரியல. என்ன சொல்றதே தெரியல. இதெல்லாம் தயவு செஞ்சு பெண் சுதந்திரத்தை கீழே கொண்டு வந்துடாதீங்க. இதெல்லாம் எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப ரொம்ப இன்டாலரன்ஸா இருக்கு இதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா. தேங்க்யூ. வாட் பை பை.